நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. இயேசுவே. நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமே. செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, எனக்கு நல்லவரா. எனக்கு நல்லவரா, எல்லாரும் இதயபூர்வமாய் உள்ளத்திலிருந்து பாடுங்கள், உணர்ந்து. ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, நல்லவரே, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவர், எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே, ரொம்ப நல்லவரா, இருப்பவரே. ரொம்ப நல்லவரா. எல்லாரும் ஆவிக்குள்ளாகி ரொம்ப நல்லவரா. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்,
மீட்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. தம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பளர். எடுத்துக்கொண்டு கோலி 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 முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் 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 முத்தம் செய்கிறேன். நீ நல்லவர். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை அழைத்து சொல்லுகிறார், உங்களுக்கு தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை உங்களுக்கு நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. அப்போ நம்ம வாழ்க்கை அந்த கிருபையை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்கிறோம். தேவ கிருபை, தேவனுடைய கிருபை, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. தாவீது மேலே கர்த்தர் கிருபை வைத்ததுனால ஸ்தோத்திரம். 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகோதரர் மத்தியிலே, எப்ரோனிலே, சமஸ்த இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவர் இருந்தார். செய்கையில் புத்திமானாய் இருந்தார். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரியமான ஒரு இடத்திலே அவர் இருந்தார். தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த குணங்கள் நமக்குள்ளே வரும். அவர் நமக்குள்ளே கிருபை கொடுக்கும்போது இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வரும். ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் செய்வார். நானா இதை பண்ணிட்டேன், சிக்கலில் மாட்டிட்டேன், வம்பில் மாட்டிட்டேன்னு வரமாட்டார். கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் எதையும் செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இருதயத்துக்கு எது பிடிக்குமோ, கர்த்தரை எது சந்தோஷப்படுத்துமோ அதை தான் அவர் செய்வார். நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் கர்த்தரை எது சந்தோஷப்படுத்தும். தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்னன்னா, கர்த்தர் எதில் சந்தோஷப்படுவாரோ அதுக்காக எதை வேணாலும் விட்டுருவார். இதுதாங்க கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா அதில் தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இதுதான் தாவீது வாழ்க்கையில் உள்ள ஒரு விசேஷித்த தன்மை. கர்த்தரிடத்தில் விசாரித்து தான் செய்வார். மனிதர்கள் தடுத்த போதும் சீயோன் கோட்டையை பிடித்தார். நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பார். தினசரி வளர்ச்சியிலே கவனம் செலுத்துவார் தாவீது. தினசரி வளர்ச்சி, தினசரி வேத வாசிப்பு, தினசரி ஜெபம், அனுதின கிருபை, அந்த
தினசரி வளர்ச்சியில் கவனம் செலுத்தி தாவீது அந்த கிருபையை பெற்றதை பெருக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேல் அவ்வளவான ஆவல் அவருக்கு இருந்தது. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மீட்டு கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஒரு இதயத்தின் அடித்தளத்தில் அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஆலயம் கட்டணும், அதில் உடன்படிக்கை பொருத்தனை பண்ணியிருந்தார். இப்படி தாவீது காணப்பட்டதை பார்க்கிறோம். இதனால் தாவீதினுடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆண்டவரே சொல்லிட்டார், தாவீதின் வம்சத்தில் அவன் சிங்காசனத்தில் இருக்கிறவங்க நிச்சயம் இருப்பாங்கன்னு இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் அந்த தாவீதின் வம்சத்தில் தான் ராஜாக்கள் அங்கே ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த கிருபையை உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சவுலை விட்டு என்னுடைய கிருபை விலக்கினது போல இந்த தாவீதை விட்டு விலக்க மாட்டேன், கிருபையை விலக்க மாட்டேன். அதுக்கு தான் நிச்சயமான கிருபைன்னு அர்த்தம். இன்றைக்கு அந்த கிருபைனா என்னங்கிறதான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு சிலரை குறித்து விரைவாக நாம் பார்க்க போகிறோம். கிருபைன்னா என்ன, கிருபை இருந்தால் லைஃப்பில் என்ன நடக்கும். ஸ்தோத்திரம். தாவீதுக்கு கிருபை கொடுத்தது பார்த்தோம். இந்த கிருபையை ஒரு அடிப்படையாக நம்ம கொண்டு பார்க்க போகிறோம். குறிப்பு ஆதியாகமம் 24:27 வாசிக்கும் போது, என் ஜனமாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. அடுத்து ஆண்டவர் கிருபை வைத்தது யார் மேல? முதலாவது சொன்ன நோவா மேல, ரெண்டாவது பார்த்தோம் லோத்து மேல, மூன்றாவது ஆபிரகாம் மேல ஒரு கிருபை வைத்தார். அந்த கிருபையை அவர் விளக்கவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, உங்க மேல கிருபை வச்சுட்டார், அதை விளக்கவே மாட்டார். கிருபை விலகாதையா, உங்க மேல ஒரு கிருபை வச்சுட்டார். அதனால எத்தனை தடவை ஸ்தோத்திரம் மாறி மாறி போனாலும் ஆளை அப்படியே அரவணைச்சு தான் கொண்டு போறாரே தவிர ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகலை. ஏன்னா கிருபை வச்சுட்டார். லோத்து மேலே கிருபை வச்சுட்டார். கிருபை கிடைச்சிருச்சு. இஷ்டத்துக்கு விட்ட மாதிரி இருக்கும், ஆனால் பூரணம் பலன் கிடைக்காம போயிடக்கூடாது. அந்த லோத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கிருபை வச்சதுனால ஸ்தோத்திரம். நாங்கள் பொதுவாக நிச்சய இடங்களில் இந்த காரியத்தை சொல்லுவோம். ஆபிரகாமை ஆசீர்வைத்தார் என்றும், 1ஆம் வசனத்தில் ஆசீர்வைத்தார் என்றும், அவனுடைய காரியங்களில் தூதனை அனுப்புகிறார். தூதர்களுடைய நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேமிலி ரன்னிங்கில் ஏஞ்சல்ஸ் ஆட் பண்ணப்படுவாங்க. தூதர்கள் அனுப்புவார். உங்கள் பிள்ளைகள் எங்கேயோ படிக்க போயிருப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எங்கேயோ வேலைக்கு போயிருக்கலாம், அங்கங்கே தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா சத்துரு நாசம் மோசங்கள் விபத்துகள் தீமைகள்லாம் கொண்டு வருவானே, அப்பவும் தூதன் நின்று காப்பாற்றி உங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் கிருபை வச்சதுனால காரிய சித்தி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஆபிரகாமுடைய பிரயாணத்திலெல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். அந்த வம்சமே ஆசீர்வதிக்கப்படுது. அந்த சந்ததி நட்சத்திரத்தை போல பெருகுது. கிருபை வச்சா பெருக்கம்தான். ஹல்லேலூயா. கிருபை வச்சா தூதர்கள் கூட இருப்பாங்க. தேவ தூதர்களுடைய உதவி கிடைக்கும். திடீர்னு அந்த நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்தில் கூட டக்குன்னு ஒரு உதவி கிடைக்கும். ஒரு ஆள் நின்று நமக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு போயிடுவாங்க. பல தடவை வாழ்க்கையில் கிரிட்டிக்கலான நேரங்களில் பாருங்கள், ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் அனுப்புகிறார். தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். சில நேரம் ரெக்க வச்சுட்டு வந்தால் நம்ம பயந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதாக்கும் அது ஒரு சாதாரண ஆள் மாதிரி, அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற மாதிரி ஒருத்தன் நிற்பான். சார் இந்த பக்கமாக போங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவான். அது பரலோக உதவி, ஏஞ்சலிக் சப்போர்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் தேவ தூதர்கள் நமக்கு உதவியாக கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறது. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுறாரு. கர்த்தருடைய ஏற்பாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆபிரகாம் மேலே வச்ச கிருபையினால ஈசாக்குக்கு வேண்டிய கரெக்டான அந்த இடத்தை கைட் பண்ணி கொண்டு போகிறார். அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கர்த்தர் இதை செய்தார். இந்த காரியத்தை கர்த்தர் இதை செய்கிறாருங்க. கர்த்தர் இந்த கிருபை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆபிரகாமோட கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வைத்தார்.
அதோடு நிற்கலை, அவன் குமாரனை ஆசீர்வதிக்கிறார். குமாரன் விதைத்த போது 100 மடங்கு விளைச்சல். பிள்ளைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சந்ததி பூமியிலே பலத்து இருக்குது. ஆபிரகாம் தேவனை தரிசித்து அவர் போயிட்டாரு. ஆனாலும் அவர் பண்ண ஜபங்கள், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார், இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாகன்ட்டு போயிட்டார். இன்னைக்கு பாருங்கள், பூமியில் பலத்து இருக்கிற ஜாதியாக மாறிடுச்சு. நீங்கள் பண்ணுற ஜபங்கள் வேல்யூ இன்னையோட முடிஞ்சிடாது. அதனால் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, இந்த வேல்யூவை புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம் மேலே அப்படி ஒரு கிருபையை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். எதிராக இருந்தவங்களாம் வந்து உடன்படிக்கை பண்ணுறாங்க. என்ன எதிரி இல்லாத அளவுக்கு ஆசீர்வதித்து, நீர் பெரியவர். சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பெரியவர். அப்படி கனப்படுத்தப்படுகிற ஒரு இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ கிருபை இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம். ஏசேக்கு சித்னா துறவு தோண்ட தோண்ட எதிரி வந்து தூற்றி போடுகிறான். ஆனாலும் சோர்ந்து போகலை, திரும்ப துறவு தோன்றாங்க. அங்கே ரெகபோத் உண்டாகுது. கர்த்தர் நமக்கு பழுகும்படி இடம் உண்டாக்கினார். அப்போ வாக்குவாதமே இல்லை. கொஞ்ச காலம் சிலர் வாக்குவாதம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அவங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணுறவங்களாம் மாறிடுவாங்க. வாக்குவாதங்கள், எங்களுக்கும் சபைக்கும் வாக்குவாதம் பண்ணுவது இல்லை, இடமில்லை. சபை வாக்குவாதம் பண்ணும் இடமில்லை. சபை கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த சபையை நடத்துகிற கர்த்தரை நீங்கள் பார்க்கணும். சபை மனுஷர்கள் அங்கங்கே இருப்பாங்க, அவங்க ஒவ்வொருத்தர் பின்னால் நிற்கிற கர்த்தர். அதை பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய லெவல் மாறிடும். அப்படியே செவி கொடுப்போம். இதோ என் ஆண்டவருக்கு அடிமை. அவரை பார்க்காதனால தான், மனுஷனை பார்க்கறதுனால தான் நீயா நானான்னு போயிடுது. அதனால் தேவனை பார்த்து அவர் தான் இங்கே நிரம்பி இருக்கிறார். அவருக்கு தான் இடம் கொடுத்துருக்குறோம். இதற்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது இந்த கிருபை கிடைக்கும். இந்த தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாம் மேலே வைத்த கிருபை, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆபிரகாமின் சந்ததியாக தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. மரித்த லாசருவை குறித்து சொல்ல போகிறோம். அவன் ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறினான். அந்த இடத்துக்கு ஆபிரகாம் தான் பேர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல ஸ்தோத்திரம், ஆபிரகாம் விசுவாசிக்கிறவனுக்கு தகப்பனா அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாம் எழும்பினாங்க. இதே போல தான் ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில் இந்த கிருபை நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருகிறது. இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை உங்கள் மேலே நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். கிருபையுள் வாழ்கிறவர்கள், தேவ கிருபைக்குள் வாழ்கிறவர்கள். அடுத்தபடியாக ஆதியாகமம் 39 21 22 23 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹலோ, யோசேப்பு மேல கிருபை வச்சிட்டார். இதெல்லாம் அந்த ஆபிரகாம்ல இருந்து வர்ற கிருபை தான். யோசேப்பு மேல கிருபை வைத்ததுனால அவனுக்கு என்ன தயவு கிடைத்தது? சிறைச்சாலையில கொண்டு போட்டா கூட, சிறைச்சாலை சிறுமைப்படுத்தப்படுற இடம், தண்டனைக்குரிய இடம், குற்றவாளி என்று சொல்லப்படுகிற இடம். அங்கே ஒரு கிருபை கிடைக்குன்னா வேற எங்கெங்க கிருபை கிடைக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்காரன், தொடர்ந்து வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். யோசேப் அங்கே போனா இவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தா, எப்பா இவங்க எல்லாரும் நீ பார்த்துக்க, சிறைச்சாலையில் உள்ள பொறுப்பெல்லாம் இவனுக்கு வருது. அடுத்து அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட இவன் செஞ்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இவன் கையில பொறுப்பு கொடுத்தாச்சா? சிலர் கையில் பொறுப்பு கொடுத்தா நிம்மதியாக இருக்கலாம். சிலர் கையில் பொறுப்பு கொடுத்தா அப்போ இருந்து சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. உங்களை சுற்றி ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். யோசேப் மாதிரி ஆட்கள்னால் பொறுப்பை கொடுத்து நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது.
சிலர் கையில் பொறுப்பை கொடுத்துட்டீங்க, அப்போ இருந்தே உங்களுக்கு ஐயோ ஸ்தோத்திரம், உயிர் போய்கிட்டே இருக்கும். ஆனால் யோசேப்பு கையில் பொறுப்பு கொடுத்தா அதை பற்றி கவலையே கிடையாது. ஜென்டிலாக வேலையெல்லாம் அழகாக பொறுப்பாக ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு கிருபை இன்னைக்கு கர்த்தர் நம்ம கையில் அப்படி தான் கிருபைகளை தர விரும்புகிறார். உங்கள் மேலே கிருபை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, யோசேப்புகள் பொறுப்பெடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்புகள் பொறுப்பெடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. பொறுப்பெடுத்துட்டு ஸ்தோத்திரம் ஆம் என்றும் இல்லை என்றும் மாறிடுறாங்க. ஆம் என்றும் ஆமேன் என்றும் மாறாமல் இந்த அர்ப்பணிப்புக்கு குறையுது. பொறுப்புகளில் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். கிருபையை புரிந்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன் இருக்கிறாரு. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவன் அந்த நாட்களில் ஆண்டவர் பூமியை மனுஷனே அழிக்க திட்டமிட்டாலும் இந்த நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். அவன் உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பூமி கொடுமையினால் நிறைந்தது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததாக இருந்த போதும் இந்த நோவா கர்த்தருக்கு ஏற்றவனாக இருந்தது போல இன்றைக்கும் நாம் உலகத்தை மற்றவங்கள பார்க்காம கர்த்தரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும். ஆண்டவரே இயேசுவே அந்த கிருபையினால் நிரப்புவீராக. தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை எங்க எல்லாருக்கும் வேண்டும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிச்சய கிருபை எங்களுக்குள்ள அந்த கிருபை வேணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவி அந்த கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. ஓ ரபா சந்தலபா கரபலபலபா, இந்த கிருபையினால் எங்களை நிரப்புங்க. கிருபையை உணர்ந்து வாழ உதவி செய்வீராக. கிருபையை சிந்திக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவே திபாரபா சந்தலபலபலபா. தாவீதுக்கு அருளினாரே நிச்சய கிருபை, தாசர்களுக்கு தந்திட்டாரே காக்கும் கிருபை. தாவீதுக்கு அருளினாரே நிச்சய கிருபை, தாசர்களுக்கு தந்திட்டாரே காக்கும் கிருபை. ஏற்ற நேரம் உதவி செய்யும் ஒற்ற கிருபை, பலவீனத்தில் தந்திட்டாரே பூரண கிருபை. ஏற்ற நேரம் உதவி செய்யும் ஒற்ற கிருபை, பலவீனத்தில் தந்திட்டாரே பூரண கிருபை. கிருபை கிருபையே கிருபையே தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. நிச்சய கிருபை நித்திய கிருபை, நித்திய கிருபை நிரந்தர கிருபை. நிச்சய கிருபை நித்திய கிருபை, நித்தமும் கிருபை நிரந்தர கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபையை உணர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. எங்க மேல கிருபை இருந்தும் அதை நாங்க உணராம அந்த லோத்து மாதிரி ஆண்டவரே தான் நினைச்சது போலதான் தேவன், தாம் புத்திக்கு தக்க கடவுளை தேவனை திருப்பாதபடி அவர் சொல்லுகிறபடி நடக்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற உம்முடைய தரத்திற்கு நாங்கள் வர உதவி செய்வீராக. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து மகிமைப்படுங்க, கனப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.